விசித்ரா. தமிழில் நீங்கள் முதலாக நடித்த ஒரு மிகப்பெரிய கதாநாயகன்னா பிரபு தான் இல்லையா? ஆமாம், நிறைய படம் பண்ணிட்டேன். பிரபு சார் இன்னைக்கும் ஒன் ஆஃப் த வெல் எஜுகேட்டட். அந்த சினிமாவில் இங்கிலீஷ் சரளமாக பேசுகிற எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. சினிமாவில் எல்லாரோடையும் எப்படி பழகணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தவர். நான் சொன்னேன்ல கொஞ்சம் இமெச்சூராக இருந்தேன்னு. நம்ம வந்து இப்போ கால் மேலே கால் போடுறதெல்லாம் வந்து அப்புறம் காலையில் வந்ததும் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்கிறது, இதெல்லாம் கிடையாது. ஹாய் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தாரு. என்னை ஒரு தடவை நல்லி மேடம் வந்து என்ன இந்த பொண்ணு திமிரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓ, ராமராஜன் சாரோட ஒரு படம், அந்த படம் நடக்கலை, வரல. டெய்லி வந்துட்டு ஹாய் அப்படின்லாம் வர்றது அவங்களுக்கு டக்குன்னு அது புரியாது இல்லை. எனக்கு அது தப்பாக தெரியல. அதுக்கெல்லாம் எனக்கு கிளாஸ்லாம் எடுத்திருக்காங்க. அவங்க உதவியாளர்களை விட்டு என்னம்மா நீ ஒரு குட் மார்னிங் சொல்ல மாட்டேன். குட் மார்னிங்கா? நான் வந்ததே ஈவினிங் 4 மணிக்கு தானே, அப்போ என்ன குட் மார்னிங்? ஏம்மா குட் மார்னிங் சொல்லணும்மா அப்படின்னு அடிப்படை கூட தெரியாது. அப்போ பிரபு சாரோட நடிக்கும்போது என்னன்னா, அவர் பயங்கர ஸ்டைல். அவரை விட ஸ்டைலா பாஷா ஹை கிளாஸா யார் இருக்க முடியும்? அவரெல்லாம் வந்து பெங்களூர்லயே படிச்சவர். அவரை விட நான் வந்து என்ன பெரிய பணக்காரி இல்லை. ஸோ அவர் எப்படி நடந்துக்கிறான்னு பார்த்தோம். ஸ்டைலுக்கு ஸ்டைலாக நடக்கிறாரு, இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் பேசுகிறாரு, எல்லாரோடைய சகஜத்துக்கு சகஜமாக நடக்கிறாரு. ஸோ தட் வாஸ் பார்த்து கற்றுக்கிறது. அது அமர் சார் படம். ஸோ அமர் சார் வந்து கலாட்டாவாகவே பண்ணிக்கிட்டு இருப்பார். பிரபு சார் வந்து கலாட்டாவும் பண்ணுவார், ஹார்ட் ஒர்க்கிங்கும் காட்டுவார். இன்றைக்கும் பாருங்களேன், மணிரத்னம் சார் படத்துலலாம் வந்து ராத்திரி பகல் ஷூட்டிங் பண்ணுவாங்க. அஞ்சலி படத்தில் ஒரு ரெயின் சீக்வன்ஸ் ஃபைட்டை பற்றி அப்போல்லாம் சொல்லியிருக்காங்க. விடிய விடிய மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டு பண்ணது. அதனால சின்னவரெலாம் வந்து நாங்கள் ஜாலியாக எடுத்தோம். டில் டுடே ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் ஹிம். இப்போல்லாம் வந்து அவர் ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் சிவாஜி சாரை பற்றின ஸ்னிப்பெட்ஸ் ஷேர் பண்ணுறாரு. அதெல்லாம் பொக்கிஷம். எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. நான் அழகி பட்டம் வென்ற போது சின்னவர் ஷூட்டிங்ல இருந்தேன். பட்டம் வாங்கிட்டு அடுத்த நாள் ஷூட்டிங். ராதாரவி சார் என்ன கிண்டல் பண்றாரு, ஏமா அது அழகியா அழுக்கியாமா அப்படின்னு கிண்டல் பண்றாரு. யாருமா கொடுத்தது? யாருமா? ஷாவாலஸுங்க. ஷாவாலஸுங்கிறது புகழ்பெற்ற மதுபான கம்பெனி. அதுதான் எல்லாரும் வந்து நிதானத்துல இல்லாம அப்படிலாம் என்னை பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க. அன்னைக்கு ஈவினிங் நான் போய் சிவாஜி ஐயாவுக்கு கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினேன். பெருமை. பிரபு சார் வந்து என் கதாநாயகின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனாங்க. இதுதான் எங்களுடைய அழகி அப்படின்னு கமலாமாவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அங்கே போனால் யாரும் சாப்பிடாம திரும்பி வர முடியாது. நான் சைவம்ங்கிறதுனால அதில் எனக்காக கமலாமா தனிப்பட்ட முறையில் சைவம் பண்ணி வச்சிருந்தாங்க. I have had the good fortune of going there multiple times. கன்னட படத்தில் நடிக்கிறது எளிதாக இருந்ததா? கன்னட படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு படம் ரவிச்சந்திரனோட, அது ஒரு பெரிய ஹிட்டு. ரவிச்சந்திரன் சார் தமிழும் பேசுவார். ஆமாம், வேலூர் பக்கத்தில் தானே ஊர். ஐ ஹோப் ஹி சீஸ் திஸ் இன்டர்வியூ. அவரும் நானும் ஒரே ஜோடியாக் சைன். அவர் வந்து ஜூன் மாதம் பிறந்தவங்களுக்கு வயசே ஆகாதுங்க. இல்லையா? ஆமாம், வயசே ஆகாது. உண்மை தானே? அது மாதிரி இருக்காரா? எனக்கு தெரியும். மாதவன், எஸ்பிபி, கலைஞர், ராஜா, வயசே ஆகாதுங்க அவங்களுக்கு. உருவத்திலையுமே அப்படியே இருப்பாங்க. மாதவன் பாருங்க அப்படியே இருக்கிறாரு. மணிரத்னம் அவர்களுக்கு ஏதோ அவருக்கு கொஞ்சம் இப்போ நரைச்சிருக்கு, இல்லைன்னா முகம் மாறவே மாறாது. நடிகர்கள் சுத்தமா. ரவிச்சந்திரனும் ஹீஸ் அ ஜெமினி. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்காரு. இளமை மாறாத உருவம். நாங்களும் ஜூன்ல பிறந்தோம் என்பதை இங்க பதிவு செய்து கொண்டேன். ஃபர்ஸ்ட் கேரவான்னு ஒன்று பார்த்தது நான் அந்த ஷூட்டிங்ல தான். அப்போல்லாம் எல்லாருக்கும் கேரவான் கிடையாது. அவர் ஒரு வண்டியை மாடிஃபை பண்ணி தனக்குன்னு உள்ள வந்து உட்காந்து எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு இடம், அதை தாண்டி இன்னொரு பக்கம் பெட்டு, ஒரு பாத்ரூம் எல்லாம் வச்சு அவங்க ஸ்பெஷலாக அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு வந்து இன்னொரு ப்ரொடியூசர் அப்போ வந்து அவர் படம் பண்ணுறேன்னு சொன்னதும் இன்னொரு படம், அவர் அந்த படம் பண்ணது ஒரு டைம். இன்னைக்கு துளசி மேடம் இருக்காங்கல்ல, நம்ம எல்லாருக்கும் சங்கராபரணம் துளசி அப்படின்னு தெரியும், மகாநதி துளசின்னு தெரியும். அவங்க ஹஸ்பண்ட் தான் டைரக்டர். அந்த படம் நடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு அனுபவம். திருப்பி இம்மீடியட்டாக அடுத்த படமும் நான் அவரோட பண்ணுறேன். ஸோ எல்லாரும் கேட்குறாங்க, ரவிச்சந்திரனா
ரவிச்சந்திரனுக்கு உங்க மேல ஒரு கண்ணா? ஆ. எப்படி அவரு? அப்படின்லாம் கேட்குறாங்க. என்னங்க தங்கங்க ஏங்க அப்படிங்கிறேன். ஆ அப்படிங்கிறாங்க. பட் ஹி இஸ் சி நம்ம கிட்ட ஒருத்தங்க நல்லா நடக்கிறாங்கங்கிறத நாம கண்டிப்பா வி ஹேவ் டு டெல் பீப்பிள். கரெக்ட். ஏன்னா சினிமாக்குள்ள இருக்கிறவங்களே இந்த மாதிரி கேட்குறாங்க. ம். ஆனா அவர் எனக்கு வந்து ஒரு மென்டாரா இருந்தாரு. ஒண்ணும் இந்த கன்னடா ஈஸியா இருந்ததான்னு கேட்குறீங்களே, கன்னடா ஈஸி தாங்க. எனக்கு வந்து என் லாங்குவேஜ் ஈஸியா வந்துருங்க. எனக்கு வந்து 2 நாள் காலையில வந்து நீங்க வந்து காராபாத் குடுத்தீங்கன்னா, நான் கன்னடம் கரெக்ட்டா பேசிருவேன் நானு. எனக்கு ஈஸியா வந்துடும். பிளஸ் கன்னட கஸ்தூரி. அந்த அந்த மொழிக்கே பேரு கன்னட கஸ்தூரி. அப்படி கஸ்தூரி போன்ற ஒரு மணம், கமழம் ஒரு அழகு அந்த மொழிக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. பிளஸ் முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? பெங்களூர்ல எல்லாரும் தமிழ் பேசுவாங்க. ம். தமிழர்கள் மேல இப்ப இங்க அரசியலுக்காக வர்றதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க. தமிழ் மேலயும், தமிழர்கள் மேலயும் கன்னடக்காரங்க பெரிய அளவுல மதிப்பு வச்சிருக்கிறாங்க. கமல் மேல ஒரு கான்ட்ரோவர்சி வந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கு நான் வந்து கமல் மேல தாங்க சொல்லுவேன். ம். ஏன்னா, கன்னட மக்கள் வந்து தமிழ் தமிழ் மேலேயே, மொழி மேலேயே பெரிய ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க. ம். அன்பு வச்சிருக்காங்க தமிழர்கள் மேல. அதனால எல்லாரும் செட்டில என்கிட்ட வந்து தமிழ் பேசுவாங்க. அப்போ நமக்கே இல்ல கன்னடம் பேசணும்னு ஆசை வரும். இவங்க நம்மகிட்ட இவ்வளவு அன்பா இருக்காங்க. நமக்காக வந்து அவங்க தமிழ்ல பேசுறாங்க. லீஸ்ட் we can do is we have to show that respect backன்னு நமக்கு ஆசை வரும். அப்படி கத்துக்கிட்டது தாங்க. ம். அதனால கஷ்டமா இருக்கு. ஆனா கஷ்டமாவே இருக்காது. நான் பெங்களூர்ல ஷூட் பண்ணதுல இருந்த லக்ஸுரி, அதுல இருந்த ஃபன், பிளஸ் பெங்களூர் முழுக்க எனக்கு ஃப்ரெண்டு. அந்த கன்னட படம் பண்ற நேரத்துல எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ம். ஸோ பப்ல நாங்க தான் டிரைவர் வேலை பார்த்தோம். ஓ! ஏன்னா நாங்க மட்டும் தான் சரக்கு அடிக்காத ஆளு. ஸோ எல்லாரையும் கொண்டு போய் வீட்ல விடுறது அது இது. ம். மோஸ்ட் ஹேப்பியஸ்ட் டைம்ஸ் ஆர் மை டைம்ஸ் இன் பெங்களூர். அங்க ஹோட்டலும் நல்லா இருக்கும், சாப்பாடும் நல்லா இருக்கும். ஆமா. ரவிச்சந்திரன் சார், ஐ வாண்ட் டு டூ another மூவி வித் ஹிம். நீங்க ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்க இப்போ. என்கிட்ட நெறைய பேசியிருக்காரு. மத்த ஹீரோயின்ஸ பத்தியெல்லாம் புகழ்ந்து பேசுவாரு. அப்பல்லாம் நமக்கு இல்ல, பொறாமையா இருக்கும். ஆனா பொறாமைய தாண்டி, என்னம்மா இவர் என்ன இதே மாரி எங்கேயாவது புகழ்ந்து பேசுவாருல்ல, அப்படின்னு அந்த தாட் வரும். அவரோட நான் இன்னும் 2 படம் பண்ண வேண்டியது. என் போராத வேலை எனக்கு டைபாய்டு வந்துடுச்சு. ஓ! டில் டுடே நான் நன்றி மறக்க மாட்டேன். விழிப்பே இல்ல. டோட்டலி ஸ்மரணையே இல்ல. கடக்குறேன் நானு. வீட்ல, சென்னையில என் வீட்டுல பெட்ரூம்ல மயங்கி கிடக்குறேன் நானு. டைபாய்டுடைய ரொம்ப தீவிரம் அதிகமா இருந்த நேரத்துல. அவர் படத்துக்கு நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த படத்துல அதுக்கப்புறம் ஹீரா நடிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்றாரு, "நீ நடிக்க வேண்டியது." ஏன்னா எனக்காக எழுதின கேரக்டர். என்னோட எனக்கு டான்ஸ் வரும். அதுக்காக எனக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து மூக்கு கூர்மை இப்படிலாம் சின்ன சின்ன விஷயத்துக்காக அவர் எனக்காக எழுதின கேரக்டர். அவர் ஒரு பெயிண்டர் அதுல. அதுக்காக எழுதினது. டைபாய்டு நான் படம் பண்ண முடியாதுன்னு சொல்லி வீட்ல சொல்லியிருக்காங்க. 2 டேஸ் கழிச்சு நான் கண்ண திறக்கிறேன். உட்காந்துரு. "அம்மா தரேம்மா." "அம்மா கொஞ்சம் எந்திரின்றாங்க." "என்னம்மா?" அப்படி கண்ண திறந்து பார்த்தா, என் வீட்டுல பெட்ரூம்ல கவலை தோய்ந்த முகத்தோட, கையில ஒரு பொக்கேவோட ரவிச்சந்திரன் சார் உட்கார்ந்திருக்காங்க. அக்கறை. எல்லாரோடையும் நான் சிவண்ணாவோடையும் படம் பண்ணியிருக்கேன். சிவண்ணாவோட பண்ணும்போது தான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா, நானு டான்ஸ் ஆடுறதெல்லாம் சிவண்ணா ஒரு டான்ஸ் புயல். அவரு ரிஹர்சல் வேற பார்க்க மாட்டாரு. அவரு ஒரு தரம் காமிச்சா ஆடிடுவாரு. ஸ்டைல். அவரோட ஸ்டைல் மேட்ச் பண்ண நான் ரொம்ப உழைக்க வேண்டியது. அவரு நெறைய கதை சொல்லுவாங்க அவங்க. நான் ராஜ்குமார் ஃபேமிலிய எப்போ பெங்களூர் போனாலும் போய் பார்க்கறத வழக்கமா வச்சிருந்தேன். அப்போ வந்து அவங்க நெறைய சொல்லுவாங்க. நான் சொன்னேன்ல, தே லவ் தமிழ்நாடு, தே லவ் தமிழியன்ஸ். அவங்க இங்க மெட்ராஸ் பத்தின நினைவுகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஐயா ராஜ்குமார் ஐயா பேசி அவருக்கு அவர் கால் கீழே உட்கார்ந்து இருந்தவர் தானே. அத நம்ம பார்க்கணும். இங்க நம்ம பிரிவினை பேசுறவங்களுக்கு நம்ம அத சொல்லணும். அதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கமல் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. அது தப்பா போச்சு அது. அத சொல்லியிருக்க வேணாம். அது உண்மையா கூட இருக்கலாம். தெரியாது எனக்கு. அதெல்லாம் உண்மை போய் பத்தி எனக்கு தெரியல. பட் நாட் த டைம் டு சே திங்ஸ் லைக் தட். இந்தியன் படத்துக்கு எப்படி நீங்க தேர்வானீங்கன்னு சொன்னாரா சங்கர்? இந்தியன் படத்துக்கு ஊர்மிளா வேஷத்துக்கு தான் என்ன ஆடிஷன் பண்ணாங்க. ஓ! ஊர்மிளா வேஷத்துக்கு ஆடிஷன் பண்ணும்போது எனக்கு சங்கரை ஃபர்ஸ்ட் நான் சந்திச்சது
அவர் ஜென்டில்மேன் படம் எடுத்ததுக்கப்புறம் தினத்தந்தியில் வந்து நட்சத்திர பேட்டி அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து சங்கர் சார் எங்கள் வீட்டில் ஹாலில் வந்து உட்காந்து அந்த ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அவரை நான் பேட்டி எடுக்கணும். நாங்கள் தான் ஏற்கனவே அதை தானே வேலையாக பண்ணிட்டு இருந்தோம். அப்போது வந்து நான் ஜென்டில்மேன் படம் ஏற்கனவே அது எவ்வளோ பெரிய ஹிட் நானும் பார்த்துருக்கேன். அவரோட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சதும் இன்னும் நிறைய ரசிக்கிறோம். காதலன் படத்துக்கு பூஜை போட்டு அதில் நக்மா பிரபுதேவாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஹீரோவா அப்படிங்கிறதுலாம் அதில் நாங்கள் பேசினோம் அந்த பேட்டியில். காதலன் முடிஞ்ச உடனே ஹி ஆஃபர்ஸ் இந்தியன் அடுத்த படம். ஸோ இந்தியனில் கமலுக்கு ஜோடி க்யூட்டான பிளேஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. நாமெல்லாம் ஃபுல்லாக கனவுலகில் மிதந்துட்டு இருக்கேன். ஸ்விம் சூட்டில் ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஐம் அ ஸ்விம்மர். ஸோ நான் ஸ்விம் சூட்டில் என்கிட்ட இருந்த ஃபோட்டோஸை நான் அனுப்பிச்சேன். ஆனால் தேர் நாட் ப்ரொஃபஷனல் பிக்சர்ஸ், தேர் ரெகுலர் ஸ்விம் சூட்டில் சும்மா எடுத்த ஃபோட்டோஸ் நம்ம அனுப்புகிறோம். நான் ஃபோட்டோஸ் அனுப்புன அதே நாள் ரங்கீலாவுடைய ஃபோட்டோஸ் பப்ளிசிட்டிஸ் வெளியே வருது. ஊர் முழுக்க ஸ்விம் சூட்டில் ஊர்மிளா நிற்கிறாங்க. அந்த சாங் அதில் ஸ்விம் சூட்டில் அந்த அம்மா ஆடுது. நானாகவே இருந்தாலும் அந்த ரோலை அவங்களுக்கு தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்க அக்கடான்னு நாங்கள் பாட்டில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போது நான் வந்து மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறேன். அதில் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ரோல். ஆனால் அந்த படத்தில் மோஸ்ட் மெமரபிள் ரோல் என்னோட அந்த கேமியோ. அது வந்து ஒரு 5 ஸ்டார் படங்க. அது 5 ஸ்டார் படம் இல்லை, 7 ஸ்டார் படம். சங்கர் ஒரு ஸ்டாரு, ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னம் ஒரு ஸ்டாரு, கமல் ஒரு சூப்பர் ஸ்டாரு, ரெஹ்மான் ஒரு ஸ்டாரு, ஜீவா ஒரு ஸ்டாரு, தோட்டாத்தரணி ஒரு ஸ்டாரு, மனிஷா கொய்ராலா, சுகன்யா, ஊர்மிளா, நாங்கள் எல்லாரும் இருக்கோம். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இப்போ வருது, பேன் இண்டியா ப்ராஜெக்ட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு பேன் இண்டியா ஃபில்ம் இந்தியன். கமல் சார்லாம் he used to come at 5 in the morning அந்த ரப்பர் மேக்கப் போடுறதுக்கு போட்டு. அப்போது கேரவன்லாம் இல்லை. ஏஎம் ரத்னம் சார் வந்து ஒரு அகைன் ட்ரெண்ட் செட்டிங் ப்ரொடியூசர். வனாந்தரத்தில் வயல்வெளிக்கு நடுவில் ஜெனரேட்டருடைய இதை எடுத்து ஏசி ரூம் ஒன்று செட்டப் பண்ணி அதில் ஏசி, அப்போ என்ன ஸ்பிளிட் ஆகுது, அனகொண்டாவது என்ன ஒன்றும் கிடையாது. இவர் ஏசி ஃபிட் பண்ணி ஒரு ரூம். அந்த ரூம் யாருக்குன்னா ரப்பர் மேக்கப் போட்டுக்கிட்டு இவரும் சுகன்யாவும் உட்காந்துக்கிறதுக்கு. சாங்கில் வந்து எனக்கு சுகன்யாவோட பெரிய காம்பினேஷன் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் சாரோட தான். காலையில் 5 மணிக்கு உட்காந்துட்டு லஞ்ச் வரைக்கும் வயதான கெட்டப் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் வந்து யங் கெட்டப் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் 5லேருந்து 1ன்னா கணக்கு போட்டுக்கோங்களேன். 5 to 12, 7, 8 hours. அந்த 8 hours will you believe சாப்பிட முடியாது. ஆமாம், ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சி குடிக்கணும், அது மட்டும்தான் ஆப்ஷன். இப்படி தான் அவர் இருந்தார். 7 நாள் நாங்கள் பாட்டை எடுத்தோம். அதில் ஒரு 2 நாள் பொள்ளாச்சி வேற எடுத்தோம். இங்கே இருந்த வரைக்கும் டெய்லி ஒன்லி லிக்விட் டயட்டு தான். லஞ்சு தான் அவரால் சாப்பிட முடியும். அப்போ 5 மணிக்கு எந்திரிச்சு அவர் வந்து அப்போ ஏதாவது சாப்பிட்ருந்தா உண்டு. இமேஜின் த டெடிகேஷன். இந்த பல படங்கள் நடந்திருக்குது கமலுக்கு. அண்ட் லஞ்சுக்கு அப்புறம் கதை சொல்லுவார். அவர் வாழ்க்கை வந்து கதை வந்துட்டே இருக்கும். அவர் வாயை திறந்தாலே அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். அவருடைய ஆக்ஷன்ஸோட வேற சொல்லுவார். அவர் ஸ்கூலுக்கு போன கதை, ஸ்கூலுக்கு போகாமல் நின்ற கதை, அப்பாவோட கதை, களத்தூர் கண்ணம்மா கதை, ஜெய்சங்கர் கதை, சின்ன கண்ணன் அழைக்கிறான் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி காட்டுவார். டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்த கதை, அப்புறம் அவருடைய பர்சனல் சில விஷயங்கள், அதுக்கப்புறம் மேக்கப் பற்றி எல்லாம் தெரியும் ஒரு மனுஷனுக்கு. இன்க்ரெடிபிள். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பாபநாசம் படத்து ப்ரமோஷனில் நான் அவரை இன்டர்வியூ எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அவர் வந்து ஒரு கவிதை சொல்கிறார். என்னைக்கோ அவர் மையத்தில் எழுதின கவிதையை அச்சரம் பெசகாம ஃபுல் ஏற்ற இறக்கத்தோட சொல்கிறாரு. நான் அந்த இடத்துல அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கண்ணிலேருந்து எனக்கு தண்ணி வருது. என்ன இந்த எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க, என்ன ஓவர் ஆக்ஷன். அங்கே நேரில் அதை கேட்கும்போது சிலுக்குங்க. ஓவர் ஆக்ஷன் உங்களுக்கு புரிய மாட்டேந்தது. பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் இன் வென் ஹீ இஸ் இன் ஃப்ளோ இல்லை, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது கந்தாரால இது பார்க்குற பூத்த கொலை பார்க்குற மாதிரி. அது கொஞ்ச நாள் தான் பார்க்க முடிஞ்சதுன்னு எனக்கு வருத்தம். அதுக்கப்புறம் எனக்கு அவரோட காம்பினேஷன் ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு கமல் சாரோட வந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குணா, பட் நாட் அபிராமி.
ரேகா நடிச்ச ரேகா. கேரக்டர் அந்த நேரத்துல அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கல. பிகாஸ் சொன்னவங்க வந்து அத எனக்கு கன்வின்சிங்கா சொல்லல. நீங்க ரெட் லைட் ஏரியால நீங்க ஒரு ஒரு விலை மாது கேரக்டர்னு சொல்லும்பொழுது நம்ம அதை எப்படி ஒத்துக்குவோம்? பட் அதுக்கு அப்புறம் அவரோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு பஞ்சதந்திரத்திலயும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த ரோல்ஸ் விச் ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ்ட். கமல் சாரோட நடிச்சா கமல் சாரோட தான் நடிக்கணும் இல்லையா? ஸோ எனிஹூ இன்னுமே ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் வந்து சினிமாவை விட்டுடுவாருன்னு நினைச்சோம். ஆனா அவர் சினிமாவில் தான் இப்பதான் மறுபடி கொடி நாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்ஃபேக்ட் அரசியல்வாதி கமல் வந்து எனக்கு ஏமாற்றம் தான். எனக்கு நடிகர் கமலை தான் பிடிச்சிருக்கு. அண்ட் எவ்ரிபடி எல்ஸ் சங்கர் சார் இஸ் கேம் சேஞ்சர், லார்ஜர் தென் லைஃப். அப்படிலாம் நம்ம எங்க பார்த்துருக்கோம்? பிட்சா சாப்பிடணும்னா இட்டாலிக்கே போய் பிட்சா சாப்பிட்ட மனுஷன் இல்லையா? அவரோட படம் ஒரு புது அனுபவம் தானே, அவரோட நடிக்கிறது புது அனுபவம். எல்லாமேங்க அது ஒரு ஃபேமிலி. எனக்கு ரத்னம் சார் எனக்கு ஒரு ஃபேமிலி, ஒரு மென்டார். போன வருஷம் பவன் கல்யாணுக்கு கேம்பெயின் பண்ணும்போது என்னை திருப்பதி கூட்டிட்டு போனாரு. அவரே பார்த்துக்கிட்டாரு. ஹீ டுக் பர்சனல் கேர். சிம்பிளிசிட்டினா அந்த ஹியூமிலிட்டினா அது அங்கே அதுதான். ரஹ்மான் சாரை நான் அந்த இந்தியன் படம் எழுதும்போது நிறைய தரம் பார்த்தேன். ஹியூமிலிட்டி, ரொம்ப ஹியூமிலிட்டி. ரத்னம் சார் ரொம்ப ஹியூமிலிட்டி. சங்கர் சார் அவங்க இப்போ காந்தி கிருஷ்ணாவுடைய இப்போ ஒரு படம் நடிச்சிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்னு. அவங்க காந்தி கிருஷ்ணா, மாதேஷ், ஹோச்சிமின் எல்லாரும் அப்போ அசிஸ்டன்ட். ஸோ அவங்க எல்லாரோடையும் எனக்கு ஒரு நல்ல ராப்போ. காந்தி கிருஷ்ணா வந்து இப்போ அந்த ராப்போ இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஐவ் டன் அ மூவி வித் ஹிம். கோ ஆர்டிஸ்ட் யாருமே எனக்கு பெரிய காம்பினேஷன் இல்லை. ஆனால் சுகன்யாவோட தான் நான் வந்து எல்லா படமும் சந்தமிழ் பாட்டு, இந்தியன் அப்படின்னு ஐ யூஸ் டு ட்ராவல் வித் ஹர் ஆல்சோ. அந்த ஹியூமிலிட்டி, ஜீவா வந்து ஹியூமிலிட்டியை தாண்டி எனக்கு வந்து அவர் வந்து 24 hour மெடிக்கல் சர்வீஸ். ஆமாம், எனக்கு ப்ரீதிங் ட்ரபிள் இருந்தது. இப்போ இல்லை, அப்போ இருந்தது. பொள்ளாச்சியில் போய் ராத்திரி 2 மணிக்கு இவருடைய கதவை நான் போட்டு அடிக்கிறேன். ஏன் சொல்றேன்னா ஃபேமிலின்னு சொல்றேன். ராத்திரி 2 மணிக்கு. இப்போ இதை நான் சொன்னா எப்படி இருக்கும்? நட்ட நெடு இரவில் கேமராமேனின் கதவை தட்டிய கதாநாயகி அது கஸ்தூரி. ராத்திரி வேளையில் கேமராமேன் அறையில் கஸ்தூரிக்கு என்ன வேலை? He had asthma problem. So he always அந்த இன்ஹேலர் வச்சிருப்பாரு. நடுராத்திரி போய் நான் ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல கேட்குறேன், ஹோட்டல்ல எல்லாம் முழிக்கிறாங்க இன்ஹேலர்னா. அவர் வந்து எனக்கு ராத்திரி அவருடைய இன்ஹேலரை எடுத்து கொடுக்குறாரு. he is no more with us. அவர் அதனால தான் இறந்தார். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரீதிங் இஷ்யூஸ், ஆஸ்மா ப்ராப்ளம். ஸ்வர்ணலதா, ஜீவா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. கோல்டு கண்ட்ரியில் வர ரஷ்யாவில். ஸ்வர்ணலதாவும் ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு. அவங்க இல்லையா? நிறைய பேரும் அந்த மாதிரி மிஸ் பண்ணுறோம். கமலோட நடிச்சிட்டோம், ரஜினியோட நடிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? டெய்லி வாசு சாரை போட்டு பிடுங்கியிருக்கேன் நான். உழைப்பாளின்னு ஒரு படம். கபாலியில் வந்து ராதிகா ஆப்தே. கபாலி மட்டும் இல்லாமல் காலா. ஏன் நடக்கல? தனிப்பட்ட முறையில் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணி. எந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? என்னை பற்றி ஒரு பெரிய ஒரு ஸ்கேண்டல், நெருப்பு மாதிரி அது இதில் பரவுது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.